வெல்கம் டு ரகுர் லாக். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீதர் சார் எனக்கு பின்னாடி இருக்காரு, அவர் ஹீரோ சார் இன்னொரு அன்பு ஸ்டார். நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு பேரும் எங்களோட ஒரு சேனலில். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பானை ஒன்று செய்கிறாங்க. அப்போ நம்ம பார்த்துட்டு நான் கேட்டேன், சார் எதுக்கு சார் இந்த பானை என்ன சார் அப்படின்னு கேட்டேன். பானை ஹோல்ஸ்லாம் போட்டுருக்கீங்க அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணாராம், ஈவினிங் வந்து இங்கே மரலாம் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே தான் படுப்பார் அவர். பொழுது போலன்னும் போது அவங்க படுப்பார். சூப்பராக இருக்குங்க ஒரு வீடு பார்க்கறதுக்கு. வந்து கரெக்டாக ஒரு சில பேருக்கு சில விஷயம் அமையும். அந்த மாதிரி தான் அவருக்கு அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வீட்டுக்கு பின்னாடியே வந்து லேண்டுங்க. அந்த லேண்ட்ல கொஞ்சம் கூட இடம் வீண் பண்ணாம என்னென்ன மரங்கள், வருமானம் தரக்கூடிய மரங்கள், அவர் காய்கறி மட்டும் தாங்க பரல, பழ மரங்கள், சப்போட்டா, அப்புறமா கொய்யா, அப்புறமா நெல்லி, மாதுளை, அன்னாச்சி அப்படின்ட்டு எல்லா பழமரங்களையும் ஒண்ணு விடாம சாகுபடி பண்ணியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம பல வகையான மரங்கள் வச்சிருக்காருங்க. அது வந்து டெம்பரவுட் மரங்கள். அதுதான் அவர் வந்து அவரோட வீட்டோட கதுகோவா அதுதான் செஞ்சார். அதையும் காமிச்சாரு. தேக்கு வச்சிருக்காரு, அப்புறமா செஞ்சந்தனம் வச்சிருக்காரு, சந்தனம் வச்சிருக்காரு, மகோகனி வச்சிருக்காரு. இதோட மரங்கள் வந்து கொஞ்சம் அப்ப வச்ச மரங்கள்லாம் கொஞ்சம் வளர்ந்துருவே வந்து அதை வெட்டிதான் வீட்டோட கதவு ஜன்னல்லாம் வந்து செஞ்சிருக்காரு. அதையும் என்கிட்ட காமிச்சாரு. சூப்பரா இருந்தது சார், நல்லா இருக்கு சார் அப்படின்னா. இதெல்லாம் எங்க செஞ்சது தானே. அதனால என்ன பண்ணிட்டாரு, என்னென்ன இடம் கிடைக்குதோ அந்த இடத்தெல்லாம் வந்து டெம்பரேட் மரங்களை வச்சிருக்காரு. இன்கேஸ் அவருக்கு தேவையில்லைனாலும் அதை வந்து மரக்கட்டில தான் நல்ல விலையா எடுத்துவாங்க. அதுக்கும் ஒரு ஐடியா சொன்னாரு. எந்த சமயத்துல வந்து இதை வந்து மரங்களை வெட்டினா எப்படி அதை பாதுகாக்கணும், பாதுகாத்து எப்படி வந்து நம்ம வருமானம் தர மாதிரி எப்படி விற்கணும் அப்படின்ற விஷயங்கள சொல்லியிருந்தாரு. அவர்கிட்ட அப்பதான் கேட்டேன், சார் பானையை பத்தி சொல்லுங்க சார் அப்படின்னா. அப்பதான் சொன்னாரு, நான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன்ப்பா. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க குருவிங்களாம், செம்ம குருவியும். அவர் சொல்றாரு, அவங்க ஏன்னா அங்க ஆந்திரா பார்டருங்க அவரு. ஆனா இந்த ஏரியா வந்து இன்னும் அந்த வந்து விவசாயம் மாறாம இருக்கு. நான் ஏன்னா நிறைய ஊருக்கு நான் போயிருக்கேன். பட் இவரோட ஊர் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர். இன்னும் விவசாயம் தான் பண்றாங்க. அவர் வந்து பாதுகாப்பு நல்லா உழைக்கிறாங்க. அவர் ஊரே சூப்பரா இருக்கு. ஆந்திரா வரைக்கும், ஆந்திரா கேரளாவும் விவசாயத்தை அப்படியே பண்றாங்க. தமிழ்நாடு தாங்க அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்குங்க. விவசாயம் நாளுக்கு நாள் கம்மியாயிட்டே வருது. பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. கஷ்டம் ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு சைடு பயமா இருக்கு. ஏன்னா உணவுன்றது நம்ம உலகத்துல எதுனாலும் வந்து கவலைப்பட தேவையில்லைங்க. ஆனா உணவு இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிலத்தடி தண்ணீரை ரொம்ப கீழே போயிடுச்சு. தண்ணீரை வந்து சேர்த்து வைக்க மாட்டாங்க. அதுக்கு பிளான் பண்றோம். இப்ப டிவிக்கு வந்திருக்காங்க, கண்டிப்பா பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால விவசாயம் எது இல்லாம இருந்துடலாம், நம்ம சாப்பாடு எல்லாம் இருக்கவே முடியாது. விவசாயம் கம்மியாகும் போது பயமா இருக்கு. நம்மளும் வந்து மற்ற நாடுகிட்ட வந்து கையேந்த நிலைமை வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து இருக்கு. அதனால அவர் ஊர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா விவசாயத்தை அப்படியே பண்றாங்க பாருங்க. அவர் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறது ஏதோ நம்ம லேண்ட் இதுல விவசாய நிலத்துல இருக்க மாதிரி இருக்குது. ஆனா ஒரு வீட்டை அவ்வளவு சூப்பரா வச்சிருக்காரு. கோழி வளர்க்குறாருங்க. நாட்டுக்கோழிங்க வந்து ஒரு 40-50 கோழி வளர்க்குறாரு. அது இல்லாம அவர் இருக்கவே மாட்டாரு. ஆனா அந்த கோழி அவர் சாப்பிடுறது கிடையாதுங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் இன்னொரு விஷயம் பண்றாரு. என்ன பண்றாருன்னா, தேனியும் வளர்த்துட்டு இருக்காருங்க. அவர் பண்ணல ஒரு 4-5 தேனி பாக்ஸ் வளர்ப்பாரு ஒருத்தர். இது மட்டும் இல்லாம ஒரு 10 ஏக்கர் நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. உளுந்து பண்றாரு, கம்பு பண்றாரு, கேழ்வரகு பண்றாரு. இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது வருமானம் தரக்கூடிய விஷயங்களை வந்து பண்ணி அப்படியே வந்து லாபம் எடுத்துட்டு இருக்காரு. இப்போ அவரோட ஆண்டு தான் அவர் உட்கார பானை வச்சிருக்காங்க. அதுதான் வந்து படுக்கிறாரோ. அவர் என்ன பண்ணிருக்காரு, சும்மா பார்த்துட்டு இருந்தாரு. படுத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரே குருவிங்களாம். அந்த குருவிங்களாம் பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, கையாமையான்னு கத்திட்டு இருக்கு. அதுக்கு என்னன்னா அடிக்கிற வெயில். ஏன்னா இங்க போய் அந்த இடம் உண்மையிலே ரொம்ப அனர்ஜஸ் தான். பட் அவர் இடத்துல மரம்லாம் இருக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒண்ணுமே தெரியலங்க. உண்மையா சொல்ற, வெயில் இருக்கும் அவ்வளவு வெயிலா இருந்தது. அவர் லேண்டுக்குள்ள போன வந்து அப்படி சாப்பிட்டோன்னா அப்படியே தூக்கம் அப்படியே கண்ணை எடுத்துட்டு போய் அந்த அளவுக்கு காத்து சூப்பரா இருந்தது. அவர் ஒரு நாள் படுத்துட்டு இருந்தாரு. படுத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரே குருவிங்களா பயங்கரமா சத்தம் போடுங்க. என்னன்னு அதுங்களுக்கு குடிக்க தண்ணி கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க ஒரு கூடு கூட கிடையாது. ரொம்ப அலாச்சிட்டு இருந்தது. அது அவர் பார்க்கும்போது சொன்னாரு, டெய்லி குருவிங்க வந்து கத்துதுங்க, அதுங்க இடம் தேடுதா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பார்க்கும்போது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனுஷன் நம்மளுக்கு எதனா ஒன்னெல்லாம் வாயை திறக்கணும், வாயில ஜீவங்க என்ன பண்ணோம் அப்படின்னு. அதுக்காக அவர் என்ன பண்ணா, இதுக்காகவே போயிட்டு அங்க சந்தா ஏன்னா பாடம் எவ்வளோ கேட்டாரா, எவ்வளோ சொன்னாலாம். போய் அதுக்கு நானே வந்து குருவிங்களுக்கு நானே ஓட்ட போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பானை ஒரு 4 பழம் வாங்கிட்டு வந்தான். அந்த பானையை வாங்கிட்டு வந்து பக்கத்துல அன்பு சார் இருக்காரு, கண்ணாடி போட்டுருக்காரு, அவர் தான் அன்பு சார். அவர் தான் வந்து விவசாயத்துக்கான பேட்டரியில வந்து குறைஞ்ச வேலை பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஸ்ப்ரேயர் வந்து நிறைய பேர் ஸ்ப்ரேயர் வச்சிருக்காங்க. எல்லாம் வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணாம வேஸ்டா போயிடுது. இவரு அதுக்கான பேட்டரியை கண்டுபிடிச்சு ஒரு ஸ்ப்ரேயர் பேட்டரி யூஸ் பண்ணா ஒரு 8 வருஷம் 10 வருஷம் உழைக்கிற மாதிரி பேட்டரி பண்ணிட்டு இருக்காரு. தட்டத்தில் அவர் தான். இவரு அவர் சேர்ந்து என்ன பண்ணாரு, அன்னைக்கு நாங்க அவரோட விளையாட்டுக்கு தான் போயிருந்தோம். ஸ்ரீதர் ஐயாவோட பேட்டி எடுக்க தான் போயிருந்தேன். அப்பதான் என்ன பண்ணாரு, நம்ம இந்த வேலை பண்ணுவோம், பாவம் எனக்கு கஷ்டமா இருக்கு, ஏன்னா அடிக்கிற வெயில
2-3 குருவிங்க அவரோட லேண்ட்ல வந்து விழுந்து கிடந்தது அப்படின்னு. என்ன காரணம் அவருக்கு தெரியல. சரி இது எப்படி விட்ட வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு அந்த பானையை போய் வாங்கிட்டு வந்து அதுக்கு வந்து ஹோல்ஸ் போடுறாங்க. ஏன்னா பானை நம்மளுக்கு வந்து ப்ரொஃபஷனல் கிடையாது. இப்ப நீங்க பாத்துருப்பீங்க நிறைய லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வந்து வித்துட்டு இருப்பாங்க, அவங்க ப்ரொஃபஷனல். அதனால என்ன பண்ணாங்க, அதுக்கான ட்ரில்லிங் மிஷின் எல்லாம் வச்சு பானைக்கு அழகா ஓட்ட போடுவாங்க. பட் நாங்க யாருமே கிடையாது. அதுக்கு கடையில் போய் கேட்டா ரொம்ப ஜாஸ்தியாக சொல்றான். அதுக்காக ஒரு பார்த்தாரு, இவர் வந்து குறைஞ்ச வேலையில பானை வாங்கிட்டு வந்தாரு. வாங்கிட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஹோல்ஸ் போட்டாரு. அவரை சேர்ந்தா போட்டாரு. என்ன போட சொன்னா நான் போட மாட்டேன் சார், உடஞ்சிட போகுது. அது நேக்கா ஸ்கூடர்ல போட்டு சின்ன ஹோல்ஸ் போட்டு அழகா அப்பா கத்தி வச்சு அழகா தட்டினாங்க. தட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அதுக்கு இந்த டைல்ஸ் எல்லாம் வச்சாங்க. எது இதெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு சொன்னாரு, மழை பெஞ்சதுன்னா இப்போ வெயிலுக்கு ஓகே, மழை பெஞ்சதுன்னா அது என்ன பண்ணும், ஏன்னா பானை வச்சிடலாம், வச்சுட்டா மழை பெஞ்சது என்ன பண்ணும், அதுக்கு ஒரு ஐடியா பண்ணுறது. அங்க வந்து டைல்ஸ் எடுத்துவாங்க. டைல்ஸ் எடுத்துட்டு வந்து அதுக்கு வீடு மாதிரி இருக்கணும் பார்த்தா. மழையில புயலோ காத்து அடிச்சாலும் ஒண்ணுமே ஆகக்கூடாது, அந்த மாதிரி செட் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாரு, அங்க ஒரு டைல்ஸ் எடுத்துட்டு வந்து அதுக்கு அந்த இதோட வாய் இருக்கு பார்த்தீங்களா, வாயோட வாய், அதுக்கேற்ற மாதிரி அந்த வாய் வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு கவர் வச்சாங்க. ஏன்னா அது கட்டுறதுக்கான ஒரு வாட்டம் வேணும். தண்ணியும் வந்து பட்டதுன்னா கீழே போறாம இருக்கணும். அது ஓல்ஸ்க்கு தண்ணி போகக்கூடாது. அந்த ஐடியால வந்து கரெக்டா இருந்தாங்க. ஏன்னா குட்டி குஞ்சு இஞ்சி போட்டுன்னா பறவை ஓடிடும், அப்புறமா தண்ணி உள்ள இருந்துச்சுன்னா குட்டி செத்து போயிடும். அதனால அந்த ஹோல்ஸ்குள்ள எப்பவும் தண்ணி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக டைல்ஸ் வச்சாங்க. டைல்ஸ் வச்சு அதுக்கு மேல ஒரு கவர் வச்சு கட்டு கம்பியை வச்சு அப்படியே ஐடியா பண்ணாங்க. சூப்பரா வந்து குருவி தான் எப்பயும், அதாவது எப்படியும் வந்து அது போகக்கூடாது, அதோட சொந்த வீடு மாதிரி அது இருக்கணும். அதுக்காக தான் வந்து 2 பேரும் அவ்வளோ நேரம் மணிக்கு அதுக்கே 1 மணி நேரம் ஆச்சுங்க அந்த ஹோல்ஸ் மட்டும் போடுறதுக்கு. ஏன்னா 5 நிமிஷம் நம்மளுக்கு பழக்கம் கிடையாதுல்ல, அதனால வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு. ஏன்னா பானையும் உடஞ்சிடக்கூடாது. நிறைய குருவிகள், விதமான குருவிகள் வந்து பானையும் உடஞ்சிடக்கூடாது. அதுக்காக நேக்கா போட்டு அந்த குருவிகள் இங்க வந்து பர்மனண்டா இங்கேயும் வந்து இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக வந்து இருக்கிற வேலைலாம் விட்டு அதுக்கு கட்டு கம்பி போட்டு கட்டியிருந்தாரு. ஒரு பானை நான் வரும்போது ஒரு பானை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் கேட்டேன், அடுத்த பானை ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் அதுதான் 2 பேரும் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்பு சார் நல்லா ஹெல்ப் பண்ணாரு. அவருக்கு என்னென்ன பண்ணலாம் ஐடியா தான் கொடுத்தாரு. ஏன்னா வந்து ஹோல்ஸ் போடும் போதும் கரெக்டா போடணும். ஏன்னா மழை தண்ணி உள்ள கொஞ்சம், ஏன்னா பானையை வந்து நம்ம நிமித்து வைக்க முடியாது, சரிச்சு தான் வைக்கணும் அப்படின்ட்டு பல ஐடியா கொடுத்து கரெக்டா அதுக்கு ஏற்ற மாதிரியே வச்சு ஒரு பானை ஒரு ஷேப்புக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. மழையோ சரி வெயிலோ சரி புயலே அடிச்சாலும் அந்த பானைக்குள்ள வந்து எதுவும் வந்து ஆயிடக்கூடாது. அது கொஞ்சம் இஞ்சி போடுச்சுன்னா அதோட குடும்பம் அதோட வீடு மாதிரியே அது இருக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணி 2 பேரும் சேர்ந்து சூப்பரா ஐடியா பண்ணிட்டாங்க. இப்போ என்ன மரத்துல கட்டலாம்னு பிளான் பண்ணாங்க. அப்ப அவர் பார்த்துட்டு அந்த மரத்துலயே வந்து நல்ல ஒரு நிழல் தரக்கூடிய இடம் இருக்குது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நம்ம அன்பு சார் என்ன பண்ணாரு, சரி சார் அப்போ இங்கேயும் வந்து ஏறி கட்டிடலாம் அப்படின்னாரு. அதுக்கு ஒரு 2-3 இடம் ஐடியா பண்ணாங்க. சரி இங்கதான் முதல்ல கட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஏறினாரு. என்ன ஏற சொன்னாரு, சரி நான் மரம்லாம் ஏற பழக்கம் கிடையாது, நான் ஏறினதும் கிடையாது அப்படின்னா. அதுக்கப்புறம் நான் அன்பு சார் வந்து சார் நானே ஏறி கட்டிடுறேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 பானை தான் நானே கட்டிடுறேன் அப்படின்னாரு. செருப்பு போட்டு தான் ஏறினாரு. அம்மா சொன்னேன் சார் செருப்பு கழிட்டுங்க சார், அவர் கேட்கல, நான் செருப்போடு ஏறுறேன் அப்படின்னு. பாருங்க கீழே ஒரே தட்டா நாட்டுக்கோழி வளர்த்துட்டு இருக்கு, அதோட தட்டு தான் அது. அப்படியே மேலே ஏறினாரு. நான் பார்க்கும்போது பார்த்து ஏறுங்க சார் அப்படின்னும். ஏன்னா வந்து இப்போலாம் மரம் ஏறுறவங்களாம் ரொம்ப கம்மி. மரம்லாம் இப்போ யாருங்க ஏறுறேன், மரம் ஏறலாம் யாருக்கும் பழக்கம் கிடையாது. ஊர் நாட்டில் ஊர்ல இருக்காங்க அவங்களுக்கே மரம் ஏற தெரிய மாட்டேங்குது, நீச்சல் தெரிய மாட்டேங்குது. ஊர் நாட்டில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி வில்லேஜ்ல இருக்கிறவங்க நல்லா வந்து மரம் ஏறுவாங்க, நீச்சல் அடிப்பாங்க அப்படின்வாங்க. இப்போ வில்லேஜ்ல இருக்கிறவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அப்போ சிட்டியில இருக்கிறவங்க சொல்லவா தேவை. அன்பு சாருக்கு அதுலேயே நிலம் இருக்கு, அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு, அதனால ஒரு பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு தான் மரம் உடைய கிடையாது. அதனால பிளான் பண்ணி எப்படி மழை பெஞ்சாலும் அந்த ஹோல்ஸ்குள்ள வந்து தண்ணி போயிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தை வந்து மைண்ட்ல வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இடத்த செலக்ட் பண்ணாங்க. அந்த இடத்த தேடுறதுக்கு ஒரு காலவே ஆயிடுச்சு. சரி பார்த்து வைக்கணும், அது வந்து எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நிம்மதியா வந்து சந்தோஷமா இருக்கணும், அது அவரோட நிலத்துல அதுங்க இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனா உண்மையிலேங்க நம்ம பாதி விவசாயம் பண்ணா மீதி அந்த குருவிங்க தாங்க விவசாயம் பண்ண. நிறைய இடத்துல நீங்க கூட பார்த்துருப்பீங்க, ஆலமரம் எல்லாம் வேப்ப மரம்லாம் இருக்கும். ஆலமரம் வேப்பமரம் நிறைய இருக்கும். ஏன்னா இவங்க வேப்பம் அந்த பழத்தை சாப்பிட்டு எங்க அந்த எச்சத்தை போடுவாங்க, அதுல முளைச்சுதான் நிறைய இடத்துல வந்து வேப்பம். அதனால சில இடத்துல பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு சில பழங்கள் வந்து குருவிகள் வந்து விரும்பி சாப்பிடும். எனக்கு தெரிஞ்சது வேப்பமரம் தெரிஞ்சிருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. அதை சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கிறதே போடுவோம். அப்படின்னா அங்க வந்து முளைச்சி அது மரமாகும். வேணான்றவங்க வச்சுக்குவாங்க, வேணான்றவங்க வெட்டிடுவாங்க. அப்படிதான் வந்து குருவிகளால தான் வந்து இங்க நம்ம இதுல பொறுத்த வரைக்கும், அதாவது ஃபாரஸ்ட்னு பாத்தீங்கன்னா யானைகள் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். யானை வந்து எத்தனையோ கிலோ வந்து சாணப்படுமோ, அந்த சாணத்துல இருந்து தான் வந்து நிறைய மரங்கள் உற்பத்தி ஆகுது. யானைகள் தான் காடே இல்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நம்ம டிஸ்கரி சேனல் பார்ப்போம், அப்போ சொல்லுவாங்க. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா குருவிகள், நம்ம பாதி விவசாயம் பண்ணோம், குருவிகள் வந்து பாதி விவசாயம் பண்ணும்.
அதனால இவர் குறுகல. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு பயிர்ல எதனா பூச்சி கீச்சி இருந்தா அதுங்க பிடிச்சி வந்து சாப்பிட்ரும். ஆக்சுவலாக அதுங்களுக்கு தங்க வைக்கிறாரு, அதுங்களுக்கு சாப்பாடும் தராரு, அவரோட பயிரும் வந்து நல்ல மகசூல் கிடைக்கும் அப்படின்ட்டு அதை வந்து பிளான் பண்ணி நட்டாரு. நான் பிளான் பண்ணி அந்த பானையை வைக்கணும் முடிவு பண்ணி சக்ஸஸாக வந்து 2 பானை வச்சாங்க. பார்க்கும்போது எனக்கும் அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பரவாயில்ல, ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கு தண்ணிக்கு ரொம்ப அதனால நிறைய இடத்துல தண்ணியும் வச்சிருக்காரு. அன்பு சார் தான் அவ்வளோ உயரத்தில் எழுதி கட்டினாரு. பட் இது பார்க்கும்போது சந்தோஷமா இருந்தது. பட் இதை பற்றி ஒரு வீடியோ போடணும்னு தோணுச்சு, அதுதான் போட்டேன். மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான வீடியோ சந்திக்கிறேன். அதற்கு உங்கள் ரகுவரன். டாடா, பை பை. சார் அவ்வளோதான் வைக்கட்டுமா இந்த காலைக்கு? அவ்வளோதான் வச்சு விட்ரு. வெட்டியாக மேலே கட்டுறது நல்லா